யோனத்தான் பெலிஸ்தருக்கு விரோதமா போகணும்னு புறப்படுறாரு. அவர் சொல்ற, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஆயுததாரிட்ட சொல்றார், வா நம்ம பெலிஸ்தரின் பாளையத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆயுததாரி, விருப்பத்தின்படி நான் கூட வாரேன் அப்படிங்கிறான். ஆனா அவன் கையில பட்டயம் கிடையாது. யோனத்தான் பட்டயத்தோடு கூட புறப்படுகிறார். ஆனால் ஆயுததாரியோ யோனத்தானுடைய வார்த்தையை மதித்து தன்னிடத்தில் பட்டயம் இல்லாதிருந்தும் உடன் செல்ல அவன் தன்னுடைய உயிரையும் அவன் பணயமாய் வைக்கிறான். தன்னுடைய தகப்பன் கையில் இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து ஆயுததாரிக்கு கொடுக்கிறான். யோனத்தானுக்கும் சவுலுக்கும் மாத்திரம் அந்த நாட்களிலே பட்டயம் இருந்தது. இப்ப பாருங்களேன், யோனத்தான் இருக்கிற பட்டயமும் சவுலிடத்தில் இருக்கிற பட்டயமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். யோனத்தானிடம் இருக்கிற அதே பட்டயம் ஆயுததாரிக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு முன் செல்லுகிறவர்களிடம் என்ன இருக்கிறதோ, என்ன உயர்வு உண்டோ, அதே பாதுகாப்பு அவர்களோடு கூட செல்லுகிற பிள்ளைகளுக்கும் அது நிச்சயமாய் உண்டு.